ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் கிட்ட தளபதிக்கு வழங்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு குறித்து கேட்டதுக்கு, என் சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, இந்த நாட்டிற்கு நான் தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் டெஃபினட்டா தளபதிக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது மற்ற அரசியல்வாதிகளுக்கு பொறாமையா தான் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் சில பல வருஷமா அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. பட் தளபதி ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம்ல இருந்து வர்றதால தளபதி எங்க வந்தாலும் கட்டும் கலங்காத கூட்டம் வந்துருது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பிளேயராகவும் இருக்காரு. அண்ட் இவரால ஒரு ஆட்சி மாற்றமே நடக்கலாம் அப்படின்ற பயத்தை கிரியேட் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவருக்கு ஸ்பெஷலா இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் தளபதி மட்டும் கட்சி ஆரம்பிக்கலனா இப்ப 2026 அரசியல் காலமே டல்லா தான் இருந்திருக்கும். ஏன்னா டிஎம்கே ரொம்ப எளிமையா ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஆனா இப்ப 2026 எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதைக்கு ஏடிஎம்கே கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வச்சா ஆட்சி மாற்றமே மாறுன்ற நிலைமை வந்துருச்சு. அடுத்த கட்டமா தளபதி தனியா நின்னாலே ஆட்சி மாற்றம் நடக்குன்ற அளவுக்கு வளரணும். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வருஷத்திலேயே அது நடக்குன்ற மாதிரி நம்பிக்கையும் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் நடிகர் மற்றும் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் கிட்ட தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியை பத்தி கேட்டதுக்கு, தளபதியால் நல்லது நடந்தா சந்தோஷம், தமிழ்நாட்டுக்கு எத்தனை தலைவர்கள் வந்தாலும் பரவாயில்லை, நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. அண்ட் ரீசெண்ட் டைம்ல ஒரு நடிகருக்கு அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுன்னா அது பவன் கல்யாண் அவர்களுக்கு தான். சோ ஹோப்ஃபுல்லி தளபதிக்கு அவரை தாண்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.